ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலாம்னா, போன வாட்டி ஃபாஸ்டிங் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ உடம்புக்கு முடியல, டயர்ட் ஆகுதுன்னு வைங்களேன், ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை. சரிங்களா? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உன் உடம்பை வருத்திக்கிட்டு நீ ஃபாஸ்டிங் இருக்க வேணாம். அதுக்கு பதிலாக பசியோடு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சோம்னாவே அதுலேயே அதை விட பல மடங்கு நன்மை கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நாம் காலையில் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜீவனுக்கு கொஞ்சோண்டு உணவளிக்கும் போது அந்த ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மை கிடைக்கின்றன. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சால் ஃபாஸ்டிங் இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அப்பயே நம்ம உடம்பு சுத்தப்படுத்தப்படும். இப்போ நம்மளால் முடியலன்னு வைங்களேன், தேவையில்லை, உடம்பை வருத்திக்கிட்டே இருக்க தேவையில்லை. எதனால் தானம் முக்கியம், தவம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தானமும் தவமும் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, நம்மளோட மனசு தூய்மையாகும். மன தூய்மையாகும்போது நம்ம அன்பை கடைப்பிடிக்கிறோன்னு வைங்களேன், அன்பை கடைப்பிடிக்கும் போது மனசு தூய்மையாக்கப்படுதுங்களா? மனசு தூய்மையாகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல நம்மளோட எண்ணம் சேஞ்ச் ஆகும்போது செயல்கள் சேஞ்ச் ஆகும். செயல்கள் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, மூச்சின் அளவு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறது அதுதான் மெயின். ஃபோக்கஸ் மெயின். ஃபோக்கஸ் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மனசையே நம்ம நல்லா கவனிக்கணும். மனமானது என்ன சொல்லுது அப்படின்னு மனதை கவனிக்கணும். ஏன்னா சில டைம் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவாக சொல்லும், சில டைம் என்ன பண்ணுன்னா நெகட்டிவாக சொல்லும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது நம் மனம் எதை சொல்கின்றதோ அதையெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. நம் புத்தி என்ன சொல்கின்றதோ அதை தான் நாம் கேட்க வேண்டும். சரிங்களா? மனம் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும். விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு திரும்பவும் போய் மேலே உட்காந்துக்கும் இல்லைங்களா? அதை போல் மனமானது அடைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் தான் நம்ம புத்தி என்ன சொல்லுதோ அதை வைத்து நாம் முடிவெடுக்க வேண்டும். சரிங்களா? நம்மளோட முடிவை தான் நாம் எடுக்கணும். மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம். எல்லா விஷயத்துலையுமே நம்மளோட முடிவை தான் நாம் எடுக்கணும். சரிங்களா? இப்போது சண்டே சிவன் ராத்திரி வருது இல்லைங்களா? அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாம் நினைப்போம், நாளையிலேருந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும், உடம்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்போ விடிஞ்சால் என்ன ஆகும்னா, அன்றைக்கி தான் பசி அதிகமாக இருக்கும். இப்போ நாம் கம்மியாக சாப்பிட்ணுன்னு எப்போ நினைப்போமோ அப்போ தான் பார்த்தோம்னா அன்றைக்கின்னு பார்த்து தான் பசி அதிகமாக எடுக்கும். ஏன்? நம் மனமானது அப்படி சொல்லுது. நீ கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறியா, நீ உடம்பை கம்மி பண்ணலான்னு ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம் மனமானது நம்மளை குழப்பி விடுது இல்லைங்களா? அப்போது மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க முடியும் இல்லைங்களா? அப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு உடம்பு டயர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராண சக்தி உடம்புக்கு கிடைச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா பசிக்காது. சரிங்களா? ஃபாஸ்டிங் இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே பிராணாயாமம் பண்ணிடணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா பிராணசக்தி உடம்புக்கு கிடைச்சிடும். திரும்ப அன்றைக்கி உங்களுக்கு திரும்பவும் டைம் கிடைக்கிது அப்படிங்கும்போது 3 வாட்டி 4 வாட்டி கூட பயிற்சி செய்யலாம். செய்யும்போது என்ன ஆகும்னா 1 டே ஃபுல்லாக கூட சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த பிராணசக்தி உடம்புக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது பயிற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே வயிறு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஃபுல்லாக ஆகிடும்.
அப்படி பண்ணிவிட்டு திரும்ப பசிக்கவே பசிக்காதுங்க, கவனிங்களேன். கபாலபாத்தி பஸ்திரிக்காலாம் செஞ்சிட்டோம்னா அப்படியே வயிறு ரொம்ப நாப்பில் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக போயிடும், பசிக்காது. திரும்ப காலையில் ஒருக்கா பண்ணலாம், மத்தியானமும் செய்யலாம். டைம் இருந்துச்சுன்னா மத்தியானம் ஒருக்கா செய்யலாம், ஈவினிங்கும் செய்யலாம், நைட்டும் ஒருக்கா செய்யலாம். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு சக்தி கிடைக்கின்றன, பல மடங்கு சக்தி கிடைக்கின்றன. பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது இல்லைங்களா? ஏன் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்ல நாள்லலாம் வந்து ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க? சிவன் ராத்திரி அன்றைக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது ஃபாஸ்டிங் இருந்து நாம் அன்றைக்கி முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கின்றன, நம்மளுக்கு அதிகப்படியான உயிர் சக்திகள் கிடைக்கின்றன. நாம் எழுந்திரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல சேஞ்சஸ் நடக்கும். பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உடம்பு தூய்மை செய்யப்படுகின்றன, நம்ம உடம்புக்கு தேவையான உயிர் சக்திகள் கிடைக்கின்றன. பயிற்சிகள் பண்ணும்போது நம்மளுக்கு அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாம் சாப்பிட்டுட்டோன்னா அந்த ஜீரணத்துக்குன்னே செலவாகுது இல்லைங்களா? அப்போது நாம் வந்து அன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கின்றன. ஆகையினால தான் சிவன் ராத்திரி அன்றைக்கி ஃபாஸ்டிங் வந்து முடிச்சிட்டுருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? நம்மளால் முடியுமா, முடியும் அப்படின்னு முதல்ல பாசிட்டிவாக நினைக்கணும். திரும்ப முதல் நாளே நம்ம வந்து பேசிக்கணும். ஃபுல் டே இருக்க முடியும்னா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு வைங்களேன். இப்போ வந்து காலையில் மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டாவது சாப்பிடாமல் முடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா? காலையிலையும் நைட்டும் சாப்பிடாமல் மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விட்டுடலாம். அவங்கவுங்க உடம்புக்கு எப்படி ஒத்துக்குதோ அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்று ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தண்ணி குடித்தா போதும் அப்படின்றவங்க அப்படியே இருக்கலாம், இல்லை நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படியே நாம் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். அவங்கவுங்க உடம்புக்கு எப்படி வந்து ஒத்துழைக்குதோ அதுக்கு தக்காப்பில் ஃபாஸ்டிங் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒன் டே ஃபுல்லாக இருந்தாகணும்னா எல்லா உடம்புக்கும் ஒத்துக்காது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், காலையில் மட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா காலை மதியம் சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிடாம விட்டுடலாம், இல்லைன்னா காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியானம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அவங்கவுங்க உடம்புக்கு எப்படி ஒத்துக்குதோ அது போல் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் அன்றைக்கி பண்ணும்போது பயிற்சிகள் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆகையினால் சிவன் ராத்திரி அன்றைக்கி நாம் அந்த நாளை பயன்படுத்திக்குவோம். நம்ம வந்து அதிகப்படியான சக்தியை பகவான்கிட்டேருந்து நாம் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், எதுக்கு வந்து மன தூய்மை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, மனசு தூய்மையாகும்போது மட்டுமே அந்த மனமானது ஒழுங்கும். அந்த மனம் தூய்மையாகும்போது மனமானது ஒடுங்குகின்றன. மனம் ஒடுங்கும்போது மட்டுமே நம்மளால் நாம் நினைத்ததை செய்ய முடியும். சரிங்களா? மனம் ஒடுங்கிவிட்டன என்றால் அது எந்த நிலை என்றால் இறைநிலை. சரிங்களா? அப்போது அந்த இறைநிலைக்கு நாம் போயிட்டோன்னு சொல்லும்போது நம்மளால் முடியாதது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம், இவங்க வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்களா இல்லையா? அவங்க ஃபேஸை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபேஸ் எனி டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னடா சோப்பு போட்டு குளிப்பாங்களோ தெரியலையே, இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். அப்போது அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது இயற்கையாகவே வந்து அந்த தேஜஸ் வந்து கிடைக்கும் உடம்புக்கு. சரிங்களா? அப்போது தியானம் பண்ணும்போது பல மடங்கு சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கின்றன. இப்போ நாயெல்லாம் வந்து ஏன் வந்து மூச்சு அதிகமாக வாங்குது இல்லைங்களா? நாய்க்கெல்லாம் வந்து அந்த மூச்சில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அந்த அதிக எண்ணிக்கையில் மூச்சை வந்து செலவு பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து மூச்சினோட அளவு அதிகம் ஆக என்ன ஆகும்னா ஆயுள் கம்மியாகும். நாய்க்கெல்லாம் அதுக்கு தான் வந்து ஆயுள் கம்மி. சரிங்களா? ஆமை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கம்மியாக சுவாசம் பண்ணும். அப்படியே கம்மியாக சுவாசம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து ஆயுள் அதிகம்.
இப்போ நாம் தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த மூச்சினோட உள்மூச்சுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், மூச்சினோட அளவு சின்னதாக ஆகிடும். மூச்சினோட அளவு சின்னதாக ஆகும்போது என்ன ஆகும்னா ஆயுள் கூடும். சரிங்களா? அந்த மூச்சில் தான் எல்லா ரகசியமே அடங்கியிருக்கு. அப்போ நம்ம தினமுமே பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா, அந்த மூச்சினோட அளவு வந்து உள்மூச்சுக்கு போய் மூச்சு சின்னதாக ஆகிடும். அப்போ மூச்சினோட அளவு சின்னதாக ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மனமானது அமைதியாக ஆகிடும். சரிங்களா? அப்போ மன அமைதி ரொம்ப முக்கியம். மன அமைதியாகிடும், மனசு ஒடுங்கிடும். ஃபோக்கஸ் ரொம்ப அவசியம். எதிலுமே வந்து நம்ம கவனம் வச்சு வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அந்த மனமானது ஒடுங்கும். மனதையே கூட நாம் கவனிக்கணும் அப்பப்போ. அது என்ன இப்போ அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அதை சும்மா அதை கொண்டாந்து வச்சு வச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த மனசை வந்து நம்ம கவனிக்கணும். கவனிக்கும்போது அதில் எது தேவையோ அதை தான் நாம் எடுத்துக்கணும், தேவையில்லாததை விட்டுடணும். இப்போ அது ஏதோ வளவளான்னு எல்லாத்தையும் சொல்லும், எல்லாத்தையும் நினைக்க சொல்லும், பாசிட்டிவாக சொல்லும், நெகட்டிவாக சொல்லும். அது எல்லாமே நாம் ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசு கூட பேசணும். பேசி பேசி மனமே அமைதியாவுன்னு பேசணும். பேசும்போது மனமானது அமைதியாயிடும். அப்போது மனம் வந்து எல்லாத்தையுமே சொன்னால் கூட அதில் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கணும், தேவையில்லாததை விட்டுடணும். அப்போ தான் அந்த நிலைக்கு வரும்போது தான் நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். அது நம்மளை குழப்பது இல்லைங்களா? இப்போ நாம் நான் சொல்கிறோம். எது நாம் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த உடம்பா, இல்லை மனமா, இல்லை ஆன்மாவா? இந்த உடம்பும் இல்லையே. உயிர் போகும்போது அந்த உடம்பு மட்டும்தானே, உடம்பு அப்படியே இருக்குது, உயிர் தானே போயிடுது இல்லைங்களா? அப்போ உயிர் நம்மளுக்கு சொந்தமானா இல்லை, அது பகவானுக்கு சொந்தமானது. ஆன்மா பகவானுக்கு சொந்தமானது. இந்த உடல் வந்து நம்மளுக்கு சொந்தமானதான்னா இல்லை, அதுவும் அழிஞ்சிடுது இல்லைங்களா? அப்போ இதுதான் நாம் சொல்லுங்க பார்க்கலாம். உடலா, உயிரா, மனமா? அந்த மனம் நம்மளுதான்னா இல்லையே. அது வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று சொல்லுது இல்லைங்களா? குழப்புது, நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுது இல்லைங்களா? அப்போ அதுவும் நம்மளது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்போ எல்லாத்தையுமே கவனிக்கணும். எது நம்மளது எதுவுமே இல்லையே. நம்ம போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போவோமா? அதுவும் இல்லையே. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? அப்போ எதுக்காக நான் அப்படின்னு சொல்கிறது? நம்ம நேமா? நாமன்னா என்ன, நம்ம நேமா? அதுவும் இல்லையே. மாற்றி வச்சுக்கிட்டா அதுவும் போயிடுது இல்லைங்களா? அப்போ எது தான் நாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை தான் நாம். அந்த ஆசை இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்த பிறப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசையை விடும்போது தான் அந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆசையோடு உயிர் போகும்போது ஆசையோடவே போனதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஆசை மிச்சம் இருக்கிறதுனால திரும்பவும் அடுத்த பிறப்புக்கு அனுப்பிடுறாங்க இல்லைங்களா? ஆகையினால தான் ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் ஆசையை கம்மி பண்ணிக்கோங்க. கடைசி காலத்தில் ஆசையை சுத்தமாக விட்டுடுங்க. பகவானை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பகவானை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நாம் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஃபாஸ்டிங் பற்றி பேசணும். நம்மளால் முடிஞ்சால் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நம்மளால் முடியல அப்படிங்கும்போது உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா அப்படி தேவை கிடையாது. சரிங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.